மேற்கு தொகுதியில் 284 பூத்துக்கள் வரையறுக்கப்பட்ட 284 வாக்குச்சாவடிகள். இந்த 284 வாக்குச்சாவடியிலும் என்னன்னா அதுல ஒவ்வொரு பூத்திலையும் 1 ஓட்டு 2 ஓட்டு, சில இதுல முழுமையா 100% எல்லாமே ஏற்றிருக்காங்க. எல்லாமே கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி எல்லா பேருக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 284 பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் கொடுத்துருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக 284 பூத்துகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? இதே மாதிரி மற்ற பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் இதே மாதிரி தானே கொடுத்துருப்பீங்க, பாகத்திலையும் கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு கேட்டிருந்தோம். இந்த பிஎல்ஓக்கள் இருக்கிற இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றுறவங்க, இவங்கெல்லாம் என்னன்னா ஆளுங்கட்சியா நியமிக்கப்பட்டிருக்கிற ஒப்பந்த பணியாளர்கள். அவங்க ஐடி கார்டு போடல, இன்னார்தான் அப்படின்றது இவங்க ஐடி கார்டு போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது யாருமே போட்டுட்டே வர்றதே இல்லை. அந்த இஆர்ஓக்களும் அதை கவனிக்க மாட்டேன்றாங்க. நானே பல தொகுதியில் போய் என்னம்மா இங்க ஃபார்ம் எல்லாம் வரல, என்னம்மா இங்க எங்களுக்கு கொடுக்கல சார், கொடுத்ததே கம்மியா கொடுத்தாங்க அப்படின்றாங்களேன்னா, அது ஃபார்ம் அடிச்சது தப்பா போச்சு, கியூஆர் கோடு மிஸ்டேக் ஆகி போச்சு சார், இது அடிச்சு வந்துடும் 2 நாள்ல கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. எங்க மேற்கு தொகுதியிலேயே இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்ப என்னடான்னா முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இது எழுதியிருக்காங்க. இது நீங்களே இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம், டிவிக்காரங்க வாங்கி பாருங்க. இது கேட்டா டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்க காமிச்சிருவோம், முழுமையா கொடுத்துருவோம், முழுமையா கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேசுறேன், கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம். ஆனா கலெக்ட் பண்ணும்போதுதான் உண்மையான நிலவரம் தெரியும், எவ்வளவு ஃபார்ம் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்பதான் தெரியும் சார். அதை வச்சுதான் கணக்கில் பண்ணுவோம், இது இதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா? தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் சிதைந்து விடாதா?